ஆண்டாள் 28ஆம் பாசுரத்தில் காண்பித்துக் கொடுக்கும் அறிவுரையானது ஒழிக்க முடியாத உறவை உணர்வோம் என்பது. இப்பாசுரத்திலே ஆண்டாள் எம்பெருமானை குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று அழைக்கிறாள். தங்களை பற்றி சொல்லும் பொழுது அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று சொல்லுகிறாள். குறையொன்றுமில்லாத கோவிந்தன் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்துக்கு அனுகிரகம் செய்தே ஆக வேண்டும். காரணம், உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது என்பது என்று கூறினாள் ஆண்டாள். ஒழிக்க முடியாத சம்பந்தம் உண்டாம் நமக்கும் எம்பெருமானுக்கும். அதை உணர்ந்து நாம் உய்ந்து போக வேண்டும். எப்பேற்பட்ட ஒழிக்க முடியாத சம்பந்தம்? 9 விதமான சம்பந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமான் நமக்கு பிதாவாக இருப்பான், ரக்ஷகனாக இருப்பான், சேஷியாக இருப்பான், பர்த்தாவாக இருப்பான், நேயனாக இருப்பான், சுவாமியாக இருப்பான், ஆதாரமாக இருப்பான், கதியாக இருப்பான், போக்தாவாக இருப்பான். இப்படி 9 விதமான ஒழிக்க முடியாத உறவுகளை உணர்வோம்.